அன்புமணியை கட்டியணைத்து உச்சி முகர்ந்த ராமதாஸ் உடல்நலன் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தன் குடும்பத்துடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாராம். பேரன் பேத்திகளுடன் விளையாடிய அவர் நீண்ட நாளுக்குப் பிறகு சந்தோஷமாக இருந்தாராம். தமிழக அரசியலில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையேயான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் PMK தொண்டர்களிடையிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. குடும்ப பாசமும் அரசியல் முதிர்ச்சியும் ஒன்றாக வெளிப்பட்ட இந்த சந்திப்பு பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீண்ட நாட்களாக நேரிலே சந்திக்காமல் இருந்த தந்தை மகன் இருவரும் தைலாபுரத்தில் சந்தித்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. அன்புமணியை பார்த்தவுடன் டாக்டர் ராமதாஸ் எந்த தயக்கமும் இன்றி அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாராம். அந்த சில நிமிடங்களில் இருவரும் பேச முடியாமல் கண்ணீர் வடித்ததாக கூறப்படுகிறது. அந்த காட்சியை பார்த்த குடும்ப உறுப்பினர்கள், வீட்டில் பணிபுரிபவர்கள் என அனைவரும் நெகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். அரசியல் கருத்து வேறுபாடுகளை விட குடும்ப பாசம் பெரியது என்பதை அந்த ஒரு தருணமே உணர்த்தியதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலுக்குப் பிறகு ஏற்பட்ட மன வருத்தம் டாக்டர் ராமதாஸை பெரிதும் பாதித்ததாக நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் தந்தையை மீண்டும் சந்தித்து பழைய உறவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அன்புமணிக்கும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காகவே ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியரின் திருமண நாள் விழாவை சந்திப்புக்கான நாளாக அன்புமணி தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஒன்றாக கொண்டாட முடியாத குடும்ப விழாவை இந்த ஆண்டு மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இந்த முடிவுக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் மற்றொரு நெகிழ்ச்சியான தருணம் புதிதாக பிறந்த பேரக்குழந்தையை டாக்டர் ராமதாஸ் முதல் முறையாக பார்த்ததுதான். அன்புமணியின் இரண்டாவது மகள் சங்கமித்ராவுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருந்தது. அந்த சிறிய குழந்தையை கையில் ஏந்தியபோது ராமதாஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது. அன்புமணியின் மனைவி சௌமியா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியரிடம் ஆசீர்வாதம் பெற்றது குடும்ப உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருப்பதை வெளிப்படுத்தியது. பல மாதங்களுக்குப் பிறகு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திய தருணமும் இந்த சந்திப்பின் சிறப்பாக அமைந்தது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு அசைவ உணவுகள் தயாரிக்கப்பட்டு விருந்தளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே மேசையில் அமர்ந்து சிரித்து பேசி உணவருந்திய குடும்பத்தினரை பார்த்தவர்கள் இனி பழைய பிளவு முழுமையாக மறைந்துவிட்டது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சந்திப்பு குடும்ப பாசத்துடன் மட்டுமல்லாமல் அரசியல் ஆலோசனைகளுக்கும் முக்கியத்துவம் பெற்றதாக கூறப்படுகிறது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள், கட்சியின் எதிர்கால வளர்ச்சி, கிராமப்புறங்களில் கட்சியை வலுப்படுத்தும் திட்டங்கள், விவசாயிகள் பிரச்சினைகள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நீண்ட நேரம் இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தாம் கூறிய கிராமங்களுக்குச் செல் என்ற அறிவுரையை அன்புமணி செயல்படுத்திய விதம் குறித்து ராமதாஸ் பாராட்டியதாகவும், எதிர்காலத்தில் கட்சியை முன்னெடுத்துச் செல்லும் திறன் அன்புமணிக்கு இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உரையாடலின் போது அன்புமணி, இந்த கட்சி இன்று இந்த நிலைக்கு வந்ததற்கு முழு காரணமும் நீங்கள்தான். எங்களை விமர்சிக்கவும் வழிநடத்தவும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று தந்தையிடம் உணர்ச்சி பூர்வமாக கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வார்த்தைகள் டாக்டர் ராமதாஸை மேலும் நெகிழ்ச்சியடைய செய்ததாகவும், குடும்ப பாசம் அரசியலை விட மேலானது என்பதை மீண்டும் இருவரும் உணர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு ஒரு குடும்ப மீளிணைவு மட்டுமல்ல, PMK அரசியலிலும் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக காத்திருந்த தொண்டர்களுக்கு இந்த இணைவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை மகன் இருவரும் மீண்டும் ஒரே பாதையில் பயணித்தால் கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மேலும் வலுப்பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குடும்ப பாசம் வென்ற இந்த தருணம் தமிழக அரசியலில் நீண்ட காலம் நினைவில் நிற்கும் உணர்ச்சிகரமான நிகழ்வாக அமைந்துள்ளது.